ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக சென்னை மெரினாவில் இருக்கிறவர்கள் தெரிவித்த கருத்துக்களை அவர்களுடைய உரையாகவே நாம் கேட்டோம். தொடர்ந்து திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த போராட்டக்காரர்கள் என்ன விதமான கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள் தெரிந்து கொள்ளலாம். கள நிலவரங்களை பதிவு செய்வதற்காக நம்முடைய செய்தியாளர் அருண் நேரலையில் இணைக்கிறார். அருண், தற்போதைக்கு இந்த அவசர சட்டம் தொடர்பாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூட செய்தியாளர்கள் சந்தித்து தகவல்களை தந்திருக்கிறார். அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, அவர்கள் என்ன விதமான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள், இதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்களா அல்லது தொடர்ந்து எதிர்த்து கொண்டிருக்கிறார்களா? நிச்சயமாக தற்போது இந்த அவசர சட்டம் இந்த தமிழக மக்களுக்கு வரவேற்பு கொண்டாக ஒரு விஷயமாக இருந்தாலும் கூட எங்களுக்கு நிரந்தர சட்டம் கட்டாயமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எதுவாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு நிரந்தர சட்டம் வரும் வரை எங்களுடைய போராட்டத்தை எந்த நேரத்திலும் எக்காரணத்திற்காகவும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதற்காக இந்த கொட்டு மழையில் 10,000க்கும் மேற்பட்ட திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவ மாணவிகள் பொதுமக்கள் அனைவரும் தற்போது அவங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறார்கள். இந்த நிலையிலும் இந்த போராட்டம் அறிவிப்புகள் வந்த பிறகும் வந்த வண்ணமே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மாணவர்களும் மாணவிகளும். அதே போல் தமிழ் உணர்வு கொண்ட அனைவரும் தற்போது இந்த பகுதியை நோக்கி வந்த வண்ணத்தை தான் பார்க்க முடிகிறது. யாரும் கலைந்து சென்றது மாதிரி எதுவுமான ஒரு விஷயமும் தெரியவில்லை. அதை தாண்டி இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் தெரிவிக்கிறார்கள். எங்களுக்கு அவசர சட்டம் நிச்சயமாக வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கிறது. மேலும் சிலர் இணைந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கேட்கலாம். ஆமா, சொல்லுங்க. இல்ல, இந்த தற்காலிக நிவாரணம் எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு நிரந்தர தீர்வு தான் வேணும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பச்சை குழந்தை, கை குழந்தை எல்லாரையும் தூக்கிட்டு கர்ப்பிணி பெண்கள் அத்தனை பேர் வந்திருக்காங்க. அவங்கவுங்க பிசிக்கலி சேலஞ்ச் அத்தனை பேர் வந்திருக்காங்க. இன்னைக்கு 4வது நாள், கொஞ்சம் கூட டயர்ட் ஆகல. இன்னும் நாங்க வெறித்தனமா தான் போராடிட்டு இருக்கோம். எங்களுக்கு தேவையானது நிரந்தர தீர்வு. மிருகவதைன்னு சொல்றதை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம். நாங்க காளமாட்டை, எங்க பசுமாட்டை தெய்வமா வழிபட்டு இருக்கோம். எங்க குடும்ப உறுப்பினராக தான் நாங்க ட்ரீட் பண்ணிட்டு இருக்கோம். இது மிகப்பெரிய சதி. இதுக்கு நாங்க உடனடியா இருக்கவே மாட்டோம். இதை எதிர்த்து கேட்போம். நாங்க நாங்க போராட்டத்தில் ஈடுபடுறவங்க ஃபுல்லா இளைஞர்கள். ஆனா தொடங்கி வைக்கிறது அமைச்சர்களா சார்? விடமாட்டோம். தமிழன் முடிச்சிருந்து இவ்வளவு மழையில கொற்ற பணியில உட்காந்து பாக்குறவங்க எதுக்கு சார் அமைச்சர் ஓபன் பண்ணோம்? விடமாட்டோம் சார். எந்த ஒரு வீர தமிழன் தான் சார் அதை ஓபன் பண்ணோம். விடமாட்டோம் சார். நிச்சயமா சொல்லுங்க மணி. நிரந்தர தீர்வு ஜல்லிக்கட்டுக்கு வேணும். அப்படி இல்லைன்னா மகாத்மா காந்தி உப்பு சத்தியாகிரகம் மௌன விரதம் இருந்த மாதிரி கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் மனித சங்கிலியா போராடுவோம்.